டயபெட்டிஸில் நாம் இன்னும் செய்ய வேண்டிய சில டெஸ்ட்டுகளில் முக்கியமானது சி பெப்டைட். இந்த சி பெப்டைட் அப்படின்றது நம்மளுடைய கணையம் எப்போல்லாம் இன்சுலினை ரிலீஸ் பண்ணுதோ அப்போல்லாம் சி பெப்டைடும் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த சி பெப்டைட் டெஸ்ட் எடுக்கிறது மூலயமா நம்மளுடைய கணையம் எவ்வளவு இன்சுலின் ரிலீஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு அந்த டயபெட்டிஸ்க்கு மருந்து மாத்திரைகள் தேவையா இல்லை டயட் எக்ஸசைஸ் மூலயமா மட்டுமே சரி பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டு, இது நம்ம ரத்தத்தில் உள்ள சிகப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், தைராய்டு ஹார்மோன்ஸ் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். சீரம் ஃபெரிட்டின் அப்படின்ற டெஸ்ட்டு பொதுவாக இதை ரத்தத்தில் உள்ள இரும்பு சத்தை அளக்கிறதுக்கு பண்ணுவாங்க. ஆனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சீரம் பெப்டின் அளவுகள் அதிகமாக இருக்கும். லிப்பிட் ப்ரொஃபைல், இந்த லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்றது நம்ம ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவுகள், டோட்டல் கொலஸ்ட்ரால், HDL, LDL, ட்ரைகிளிசரைடு, ஸ்மால் LDL, VLDL, இந்த மாதிரி மொத்தமாக நம்மளுடைய கொலஸ்ட்ரால் அளவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். HSCRP டெஸ்ட் அப்படின்றது நம்மளுடைய இரத்த நாளங்களில் இருக்கிற உள்காயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். அமிலேஸ் லைப்பேஸ் டெஸ்ட், இது கணையத்தில் இருக்கிற என்சைம் செக்ரீஷனை பற்றி தெரிஞ்சுக்க நமக்கு உதவும். தொடர்ந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்க அடிக்கடி இந்த டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. கிட்னி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இது ரெண்டும் நம்மளுடைய கிட்னியோட ஆரோக்கியம், லிவரோட ஆரோக்கியம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் சிறுநீரை 24 மணி நேரம் தொடர்ந்து பிடிச்சு அதையும் டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட்டுகளும் இருக்குது. அது நம்ம யூரினில் இருக்கிற புரோட்டீன் அளவுகளையும் சர்க்கரை லீக்கேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் அளக்க உதவும். இன்னும் சில டெஸ்ட்டுகள் இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.